பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. பட்டக்கா, பட்டக்கா, வா முத்தழகு, அங்கனே நின்னுட்டு இருக்க, வா உள்ள வா. என்னக்கா நீங்க வர சொன்னதா மாணிக்க அண்ணா வந்து சொல்லிட்டு போனாரு. ஆமா முத்தழகு, நான் தான் சொல்லி அனுப்புனேன். என்னக்கா, என்ன விஷயம்? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? அது ஒண்ணும்ல, ஒருங்கிணைந்த பண்ணை முறையில விவசாயத்தோட கால்நடையும் வளர்க்கலாம்னு முடிவு எடுத்துட்டோம். அதான் தெரியுமேக்கா, போன வாரம் தான் வந்து வானொலியில விவரத்தை கேட்டுப்புட்டு கறவை மாடுகளையும் வெள்ளாடுகளையும் வாங்கியாந்து வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பினீங்க. ஏன், என்ன ஆச்சு? இப்போ எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை முத்தழகு, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்துக்கலான்னு தான் ஒன்றை வர சொன்னேன். கேளுங்கக்கா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுறேன். ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறது நமக்கு பல வகையிலையும் நன்மை தரக்கூடியதுன்னு சொன்னாங்க. அது புரிஞ்சது முத்தழகு. ஆனால் எதை எப்படி ஒருங்கிணைச்சு செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும்னு தெரியலையே முத்தழகு. இன்னொன்று என்னென்னா, ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறது? இப்படி இந்த விவரங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் வேணுமே முத்தழகு. புரியுதுக்கா, உங்கள் கேள்வி நியாயமானது தான். வேகம் மட்டும் பத்தாது, விவேகமும் வேணும்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமாம் முத்தழகு, சரியாக சொன்னேன். அதுக்கு என்னக்கா, இப்போ நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. என்ன, விவரங்களை கேட்டுருவோமா? கேட்டுருவோம் முத்தழகு. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற செம்மறி ஆடு, வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம். பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது விவசாயத்துடன் மற்ற தொழில்களான மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் அறுவடை கழிவுகள் மறு சுழற்சிக்கு உட்படுத்துவதுடன் ஒன்றின் மீத பொருள் மற்ற தொழிலின் மூலப்பொருளாக பயன்படுத்துவதே ஆகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கியத்துவங்கள்: கழிவுகள் சரியான முறையில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது, சரிவிகித உணவு கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறது, உணவு பாதுகாப்பினை உறுதி செய்கிறது, எரிசக்தி விரயம், தீவன பற்றாக்குறை போன்றவற்றை போக்குகிறது, இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பினை அதிகரிக்கிறது, மக்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துகிறது. இப்பொழுது ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கால்நடைகளின் கழிவுகளை எவ்வாறு உபயோகிப்பது? ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கிய குறிக்கோள் கழிவுகளை அல்லது எஞ்சிய பொருட்களை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. மறுசுழற்சியினால் கிடைக்கும் தாது உப்புக்கள் மற்றும் சத்துக்கள் பயிர்களுக்கு உரங்களாகின்றன. மறுசுழற்சியின் போது ஒரு சில பொருட்களின் தரம் உயர்த்தப்படுகிறது. இதனால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகிறது. கால்நடைகளின் உற்பத்தி என்பது பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனத்தின் தரம் மற்றும் அளவினை சார்ந்திருப்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். பெரும்பாலான நாடுகளில் தீவன பற்றாக்குறையின் காரணமாக தீவனம் அளிக்கும் அளவு குறைவாக உள்ளது. இந்தியாவில் 1980களில் கால்நடைகளின் தீவனம் நெல், கோதுமை, சோளம், மக்காச்சோளம், கரும்பு மற்றும் தானியங்களின் எஞ்சிய பொருட்களாக இருந்து வந்தது. ஆனால் தற்சமயம் இதில் அதிக மாற்றங்கள் வந்துள்ளன. அதிகரித்து வரும் தேவைக்கேற்றவாறு தீவனப்புல் உற்பத்தியை அதிகரிக்க முடியவில்லை. ஆகையால் பயிரின் உபரியாக கிடைக்கும் தீவனங்களும் குறைவாக கிடைக்கின்றன. கால்நடைகள் பொதுவாக பால் மற்றும் மாமிசத்திற்காக விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களால் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் தேவையோ தற்சமயத்தில் மிக அதிகமாக இருக்கின்றன. இத்தகைய முரண்பாடான சூழ்நிலைகளில் இக்கால்நடைகளை பராமரிக்க அதிக அளவு பசுந்தீவனம் தேவைப்படுகிறது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில்
தீவனப்புல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயனும் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பேடுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை, உளுந்து, சோளம், அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறியாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு, செம்மறியாடு, பழத்தோட்டம், தீவனப்புல் மற்றும் தீவன மரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் 1 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியற்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் வேலி மசாலுக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கிறது. இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டகை போதுமானது, தீவன செலவு குறைவு. ஏன்னா பொதுவாக வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் நம்ம மேய்ச்சல் நிலத்திற்கு அனுப்புவதால் அவற்றிற்கான தீவன செலவு மிகவும் குறையும். இயற்கை தீவன பயன்பாடு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள், வேலி செடிகள், பயிர் கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி, சுபாபுல், கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம் அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் உரம் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கை உரம். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், வெள்ளாடுகள் ஒரு தடவை ஈனும் பொழுது 1 to 3 குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கும் பண்ணையாளர் கழிக்கின்றனர். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் ஒன்று நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நாம் பால் உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு இவை பொதுவாக கிராமப்புற பெண்கள், இளைஞர்களுக்கு ஏற்றது, மேலும் குடும்ப உழைப்புக்கேற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புறச் சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் ப்ளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. பயிர் தோல்வி ஏற்பட்டாலும் ஆடு வருமானம் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலை சரியில்லாமல் போனாலும் பயிர் உற்பத்தியில் நம்மளுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பதன் மூலம் அவற்றிலுடைய வருமானம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆற்றின் உரத்தை நம்ம பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இதற்றை குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக. அடுத்தபடியாக நம்ம முயல் வளர்ப்புடன் கூடிய ஒருங்கிணைந்த பண்ணையங்கள். முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30 to 32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5 முதல் 6 முறை குட்டிகளை பெற முடியும். ஒவ்வொரு முறை குட்டிகள் இட முடியும். குட்டி ஈனும் எண்ணிக்கை 6 to 8 வரை பெற முடியும். ஆகையால் ஒரு தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48 முதல் 50 குட்டி முயல்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவு மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், மற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. காய்கறி பழத்தோட்டங்கள் மற்றும் எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். எவ்வாறு இந்த முயல் வளர்ப்பை ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் ஒன்று காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை
நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. மற்றும் உங்கள் அனைவருக்கும் தெரியும், முயல் இறைச்சியானது மிக குறைந்த கொழுப்பளவு கொண்டு அதிக அளவு புரதச்சத்தை கொண்டது. மேலும் சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது. இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடிகளோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. முயல் ஒருங்கிணைப்பு மூலம் வருமான வாய்ப்பானது நாம் முயல் இறைச்சி விற்பதன் மூலமாகவோ இல்லது குட்டி முயல்களை விற்பதன் மூலமாகவோ இயற்கை உரங்கள் மூலமாகவோ நாம் வருமான வாய்ப்பை நிரந்தரமாக பெற இயலும். மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இவற்றிற்கு மிக சிறிய நிலப்பரப்பே தேவையானது முயல் வளர்ப்பை ஊக்கப்படுத்த. இப்போ முயல் வளர்ப்பின் மூலம் நாம் இறைச்சி மற்றும் குட்டிகள் பெற இயலும். காய்கறி சாகுபாடு, முயல் எச்சம் உரங்கள் காய்கறி சாகுபாடுக்கு பயன்படுத்தலாம். பசுந்தீவனங்களை முயல்களுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இயற்கை உரங்கள் காய்கறிக்கோ இல்லை பயிர் சாகுபடிக்கோ பயன்படுத்துவதால் அவற்றின் செலவு குறைகிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் சில வெள்ளாடு பண்ணைகளுக்கு சென்றபோது பரண்மேல், அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் 4 திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லாவண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டகை அமைப்பு மிகவும் எளியது, செலவு மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந்தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழிக்குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையின் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3 அல்லது 4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்படுவதால் ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றன. ஒருங்கிணைந்த விவசாயம் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆண்டு முழுவதும் ஒரு நிலையான வருமானம் பெறலாம். வேலைவாய்ப்பு உருவாகி கிராம பொருளாதாரமானது வலுப்பெறுகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவது குறைந்து மண் வளம் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாக்கப்படுகிறது. பயிர் தோல்வி ஏற்பட்டாலும் கால்நடை மூலம் ஏற்படக்கூடிய ஒரு வருமானம் விவசாயிகளுக்கு மிக பாதுகாப்பாக அமைகிறது. மொத்தத்தில் கால்நடைகளுடன் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது எதிர்கால விவசாயத்தின் அடித்தளம் என்றால் அது மிக இல்லை. இது உணவு பாதுகாப்பு, விவசாயியின் வாழ்க்கை முன்னேற்றம், நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்யும் ஒரு சிறந்த வழியாகும். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற செம்மறி ஆடு, வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்தழகு, புரிஞ்சது மட்டும் இல்லை, விவரங்களை கேட்கும்போதே அடுத்து நான் என்ன பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டேன். சூப்பர்க்கா. ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றதால நமக்கு ஆண்டுதோறும் நிலையான வருமானம் கிடைக்கும். ஆமா முத்தழகு, ஒன்றுல விட்டாலும் இன்னொன்னுல பிடிச்சிடலாம். அந்த விவரத்தையும் கேட்டுக்கிட்டேனே. அப்புறம் என்னக்கா, வேலைகளை விறுவிறுன்னு ஆரம்பிங்க. கண்டிப்பா முத்தழகு, விவரங்க தெரிஞ்சு போச்சுல்ல. இனி பாரு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி எப்படி வாழ்க்கையில ஒசந்து காட்டுறோம்னு. ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான்.
ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிற்றுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. கேளுங்க, கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், ஆமாமா. தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். ஆமமோய் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். கால்நடை மற்றும் கோழிகளின் தீவனத்தில் அசோலாவின் முக்கியத்துவம். விவசாயிகள் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு போன்ற விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பை பெற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர். ஆனால் சமீப காலமாக பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய கால்நடை வளர்ப்பு தொழிலை கைவிடும் நிலையில் உள்ளனர். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதிகரித்து வரும் தீவன பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வாகும். இதனை கருத்தில் கொண்டு அசோலா எனப்படும் நீல பச்சை பாசி தற்போது தீவனத்திற்காக கால்நடை வளர்ப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அசோலா என்ற பெரணி வகை தாவரம் இதுவரை நிலத்தை ஊட்டமேற்ற பயன்படும் இயற்கை உரமாகவே இருந்து வந்தது. அண்மை காலத்தில் அசோலாவில் உள்ள புரதச்சத்தால் அசோலா ஒரு உன்னத கால்நடை மற்றும் கோழி தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அசோலா என்பது பெரணி இனத்தை சார்ந்த நீரில் மிதக்கும் தாவரம். இத்தாவரம் மிக மிக சிறிய இலைகளையும் துல்லியமான வேர்களையும் கொண்டது. தண்டு மற்றும் வேர்பகுதி நீரினுள் மூழ்கி இருக்கும். இது நீர்நிலைகளிலும் நெல் வயல்களிலும் சின்ன குட்டை மற்றும் வாய்க்கால்களிலும் வளரக்கூடியது. நெல் விளைச்சலில் இயற்கை உரமாக செயல்பட்டு மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அசோலா விதையில்லா இனப்பெருக்கம் மற்றும் விதை இனப்பெருக்கம் மூலம் பெருக்கம் அடையக்கூடியவை. அசோலா 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்ப சூழ்நிலையில் நன்கு வளர்ச்சி அடையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது அசோலா வளர்ச்சி தடைப்பட்டு உற்பத்தி குறையும். அசோலா ஹெலோட்டிகா, அசோலா ஜப்பானிகா, அசோலா மைக்ரோஃபில்லா, அசோலா பின்னாட்டா, அசோலா ரூப்ரா போன்றவை அசோலாவின் வகைகளாகும். அசோலாவில் புரதம், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அதிகம் உள்ளன.
அசோலா நன்கு செரிக்கும் தன்மை கொண்டதால் கால்நடைகளுக்கு அதிக அளவில் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. அசோலாவை தனியாகவும் அடர் தீவனத்துடன் கலந்து கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் மற்றும் முயல்கள் போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். கோழி, வாத்து மற்றும் வான்கோழி போன்றவற்றிற்கும் அடர் தீவனத்துடன் கலந்தோ அல்லது தனியாகவோ கொடுக்கலாம். தீவனத்திற்காக அசோலா உற்பத்தி செய்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நிழற்பாங்கான இடத்தில் 10 அடி நீளம், 5 அடி அகலம், 1 அடி ஆழம் கொண்ட பாத்தி அமைக்க வேண்டும். இப்பாத்தியினுள் புல் பூண்டுகள் வளர்வதை தடுக்க யூரியா சாக்கினை குழியில் பரப்பி பின் செங்கல்லை குறுக்கு வாட்டில் குழியை சுற்றி வைக்க வேண்டும். பின் இதனுடன் 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்க வேண்டும். பாத்தியினுள் மண் மற்றும் தண்ணீரை நன்றாக கலக்கிவிட வேண்டும். பிறகு 1 கிலோ சுத்தமான அசோலாவை குழியில் போட வேண்டும். தினமும் காலை அல்லது மாலை பாத்தியில் உள்ள மண்ணை நன்கு கலக்குவதால் மண்ணில் உள்ள சத்துக்கள் நீரில் கரைந்து அசோலா வளர்வதற்கு ஏதுவாகிறது. 15 நாட்களில் 20 முதல் 25 கிலோ அசோலா உற்பத்தியாகிவிடும். இவற்றில் 1/3 பங்கு அசோலாவை பாத்தியிலேயே விட்டுவிட்டு எஞ்சிய 2 பங்கை அறுவடை செய்து உபயோகப்படுத்தலாம். அசோலாவின் வளர்ச்சி திறன் அதிகம். நாள் ஒன்றுக்கு அவற்றின் எடையானது 2 மடங்காக அதிகரிக்கும். இவை ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டேரில் 9 டன் புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. அசோலாவிற்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை 2 கிலோ பசுஞ்சாணம் கரைக்க வேண்டும். பூச்சி தாக்குதல் ஏதேனும் தென்பட்டால் 5 மில்லி வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்தியில் தெளிக்க வேண்டும். அசோலா 25 முதல் 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சூழலில் உள்ள இடத்தில்தான் நன்றாக வளரும். சூரிய ஒளி நேரடியாக அசோலா பாத்தியின் மீது விழாதவாறு மர நிழலில் வளர்க்க வேண்டும். அதிக அளவில் சூரிய ஒளி பட்டால் அசோலா பழுப்பு நிறமாக மாறிவிடும். அசோலா விதைகளை தவிர 6 மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து இடுபொருட்களையும் வெளியேற்றி பின் புதிதாக இடுபொருட்களை சரியான அளவில் இட வேண்டும். அசோலாவை கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்க உற்பத்தி செய்யும் போது எந்தவிதமான பூச்சி அல்லது பூஞ்சான கொல்லியும் உபயோகப்படுத்தக்கூடாது. அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பது 1 கிலோ பின்னாக்கு அடர் தீவன கலவையில் கொடுப்பதற்கு சமமாகும். ஆனால் 1 கிலோ அசோலா உற்பத்தி செய்ய 75 பைசா மட்டும்தான் செலவாகிறது. அசோலாவை மாட்டு தீவனமாக பச்சையாகவோ அல்லது பதப்படுத்தியோ பயன்படுத்தலாம். அசோலாவை நாள் ஒன்றுக்கு ஒரு மாட்டிற்கு 2 முதல் 3 கிலோ, ஆட்டிற்கு 200 முதல் 300 கிராம், பன்றிக்கு 1 முதல் 1.5 கிலோ, கோழிக்கு 20 முதல் 40 கிராம், வான்கோழிக்கு 30 முதல் 50 கிராம் என்ற அளவில் கொடுக்கலாம். அசோலாவில் 25 முதல் 35% வரை புரதச்சத்துக்கள் உள்ளன. மேலும் கால்நடைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அமினோ அமிலங்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அசோலாவில் காணப்படுகிறது. அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் 15 முதல் 20% வரை பால் உற்பத்தி அதிகரிக்கிறது. பாலில் கொழுப்பு சத்து 10%, கொழுப்பு அல்லாத திடப்பொருட்கள் 3% அளவிற்கு அதிகரிக்கின்றன. அசோலாவை கோழிகள், நாட்டுக்கோழிகள், வான்கோழிகள் மற்றும் வாத்து போன்றவற்றிற்கு தீவனமாக கொடுக்கலாம். அசோலாவில் அதிக அளவு புரதச்சத்து இருப்பதால் அவற்றை உண்ணும் பறவைகளின் உடல் எடை அதிகரிப்பதோடு முட்டையிடும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மேலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கரு திடமாகவும் காணப்படும். இதனால் நாட்டுக்கோழி, வான்கோழி மற்றும் வாத்து வளர்ப்பில் அடர் தீவனங்களுக்கான செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கிறது. நாட்டுக்கோழிகளுக்கு அசோலாவை தீவனமாக கொடுப்பதால் முட்டையின் எடை மற்றும் புரதத்தின் அளவு அதிகமாக உள்ளது. கால்நடைகளின் எண்ணிக்கையில் நம் நாடு உலகிலேயே முதலிடம் வகித்தாலும் உற்பத்தி திறன் மற்ற நாடுகளை விட குறைவாகவே உள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் சரிவிகித தீவன பற்றாக்குறையே ஆகும். மேலும் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி செலவில் 60% தீவனத்திற்கே செலவிட வேண்டியுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இக்குறையை நிவர்த்தி செய்து பால் உற்பத்தியை பெருக்க கறவை மாடுகளுக்கு அசோலா தீவனம் அளிப்பது மிகவும் இன்றியமையாதது. ஏனென்றால் அசோலா குறைந்த செலவுள்ள இடுபொருளாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் பயன்படுகிறது. அசோலாவை தீவனமாக பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் அடையலாம். எனவே கால்நடை வளர்ப்போர் தீவனத்திற்கு ஆகும் செலவை கட்டுப்படுத்த அசோலாவை வளர்த்து கால்நடைகளுக்கு கொடுப்பதால் வருமானம் அதிகரிக்கும்.
இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உயிர் உரமாக செயல்படுமே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.